ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் மேற்கு தொடர்ச்சி மலைக்கு அடிவாரத்தில் இருக்க குற்றாலத்துக்கு நான் விசிட் பண்ணதை பற்றி பார்ப்போம். குற்றாலம் போகிறதுக்கு எவ்வளோ பட்ஜெட் ஆகும், குற்றாலத்தில் இருக்க மெயின் ஃபால்ஸ், ஐந்தருவி, பழைய குற்றாலம், கூடவே காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு நான் விசிட் பண்ணியிருந்தேன். எல்லா டீட்டெயில்ஸும் எவ்வளோ பட்ஜெட் ஆகுன்றது வீடியோவில் பார்க்கலாம். தமிழ்நாட்டிலேருந்து நீங்கள் குற்றாலம் வரதுக்கு ஈஸியாக எப்படி ரீச் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, செங்கோட்டையில் தென்காசிக்கு பஸ் ஆர் ட்ரெயின் பிடிச்சி வந்துடலாம். நான் தென்காசிக்கு விழுப்புரத்துலேருந்து ட்ராவல் பண்ணியிருந்தேன். சென்னையிலேருந்து வர பொதிகை எக்ஸ்பிரஸில் நான் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன். சென்னையிலேருந்து தென்காசிக்கு டெய்லி 2 ட்ரெயின் ஆப்ரேட் ஆகுது. அது போக வீக்லி சில ட்ரெயின்ஸ் ரன் ஆகிட்டு இருக்குது. நான் ட்ராவல் பண்ணுற பொதிகை எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து நைட்டு ஒரு 8:30 போல் கிளம்பி நெக்ஸ்ட் டே மார்னிங் 7 o'clock போல் தென்காசி ரீச் ஆகும். ஸோ ட்ரெயின் ஃபேரை பொறுத்த வரைக்கும் ஸ்லீப்பரில் ட்ராவல் பண்ணாலே ஒரு 400 rupees ஆகும். மதுரை திருநெல்வேலியிலேருந்து தென்காசிக்கு நிறைய பேசஞ்சர் ட்ரெயின்ஸ் ரன் ஆகுது. தென்காசி பக்கத்தில் வர சுற்றியில் இருக்க வியூஸ்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், பேக்ரவுண்டில் மேற்கு தொடர்ச்சி மலையும் நடுவில் காசி விஸ்வநாதர் கோயிலுடைய கோபுரமும் தெரியுது. ஒரு 10 minutes டிலேயில் நம்ம தென்காசி ஜங்ஷன் ரீச் ஆகிட்டோம். தென்காசிலேருந்து குற்றாலம் போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 7 to 8 kilometer ஆகும். இங்கேருந்து ஆட்டோ டிரைவர்ஸ் நிறைய பேர் கேட்பாங்க, தென்காசிலேருந்து குற்றாலம் போகிறதுக்கு கிட்டத்தட்ட 200 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. சீசன் டைமில் இன்னுமே ஹையாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்டோவில் போகாமல் கவர்மெண்ட் பஸ்ஸில் போகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம். அதுக்கு நம்ம தென்காசி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நடந்தே போனீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 meters தென்காசி ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் வந்துடும். ஸோ அந்த ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து குற்றாலம் போகிறதுக்கு பஸ் கேட்டிங்கனாலே அவங்க சொல்லுவாங்க. நாங்கள் ஒரு 5 minutes தான் வெயிட் பண்ணோம். எங்களுக்கு குற்றாலம் போகிறதுக்கு கவர்மெண்ட் பஸ்ஸே வந்துருச்சு. நிறைய மினி பஸ்ஸும் ஆப்ரேட் பண்ணுறாங்க குற்றாலம் போகிறதுக்கு. இதோட சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 10 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ட்ராவல் டைம் பொறுத்த வரைக்கும் தென்காசிலேருந்து குற்றாலம் போகிறதுக்கு ஒரு 15 to 20 minutes ரீச் பண்ணிடலாம். நான் குற்றாலம் போனது பார்த்தீங்கன்னா ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்கில் போனேன். குற்றாலம் சீசன் பொறுத்த வரைக்கும் ஜூன் ஜூலை நல்லா மழை பெஞ்சு தண்ணி வரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நான் போனப்போ லைட்டாக மழை சாரலும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நல்ல மழையுமே இருந்துச்சு. அதனாலே சுற்றி இருக்க பகுதியெலாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே பச்சை பசையிலும் சூப்பராக இருந்துச்சு. குற்றாலம் மெயின் பஸ் ஸ்டாப்பில் இறங்காமல் நெக்ஸ்ட் ஸ்டாப்பில் இறங்கினா ஃபால்ஸ்க்கு பக்கத்தில் ஈஸியாக நடந்து போகலாம் அப்படின்ற மாதிரி பஸ் கண்டக்டர் சொன்னாங்க. பஸ்ஸில் போகிறப்பே மெயின் ஃபால்ஸில் தண்ணி வரதை எங்களால் பார்க்க முடிஞ்சது. தென்காசி கோயிலுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட்டே கோயில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் குற்றாலம் வந்தால் கரெக்டாக இருக்கும். கோயில் மதியம் 12 மணிக்கெலாம் மூடிடுவாங்க. ஸோ அதுக்குள்ளேயே நீங்கள் ஃபால்ஸில் அவசர அவசரமாக குளிச்சுட்டு போகணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டே கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டா ஃபால்ஸில் நிறைய நேரம் ரிலாக்ஸாக ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். திருக்குற்றாலநாதர் சுவாமி கோயில் சொல்லிட்டு ஒரு நுழைவாயில் இருக்கும். அதுவிலே உள்ளே போனால் குற்றாலம் ஃபால்ஸ் ஈஸியாக ரீச் பண்ணிடலாம். ரொம்ப பழமை வாய்ந்த இந்த கோயிலில் சிவபெருமான் தான் முக்கிய கடவுளாக இருக்கிறார். கோயில் பக்கமாகவே நடந்து போனால் வந்துடும் நம்ம குற்றாலத்தோட மெயின் ஃபால்ஸ். நாங்கள் போனப்போ குற்றாலம் ஃபால்ஸில் ரொம்பவே தண்ணி அதிகமாக வந்துட்டு இருந்துச்சு. ஒரு பக்கம் தண்ணி அதிகமாக பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. லொக்கேஷன்ஸ்லாம் பார்க்குறதுக்கு தண்ணி அதிகமாக இருக்கிறதுனால குளிக்க விடலைன்னு ஒரு வருத்தம் இருந்துச்சு. இருந்தாலும் சைடில் கொஞ்சம் தண்ணி வரதுனால அங்கே குளிக்க விடுவாங்களான்னு சொல்லி அங்கே போலீஸ்கிட்ட கேட்டோம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் குளிக்கிறதுக்கு அலோவ் பண்ணாங்க. குற்றாலம் ஃபால்ஸில் நாங்கள் தான் அன்றைக்கி ஓப்பன் பண்ணி குளிக்கிறதுக்கே போனோம். ஃபால்ஸில் குளிக்க விடலாம் அப்படின்றதுனால நிறைய பேர் மெயின் ஃபால்ஸ்க்கு வரல. ஸோ ஒரு 10-15 பேர் தான் இருந்தாங்க. நாங்களும் சைடில் வர தண்ணியில் சூப்பரான ஒரு குளிர் போட தயாராகிட்டோம். தண்ணியோட கலர் பாருங்கள், ரொம்பவே பால் கலரில் ஒயிட்டாக சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கே. இப்போ நீங்கள் பார்க்குற இடத்துல அந்த சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் போட்டு வச்சுருக்காங்க. அந்த இடத்துல தான் மெயினாக எப்பயுமே குளிக்க விடுவாங்க. சைடில் கொஞ்சமாக வர தண்ணியிலே நாங்கள் குளிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். குற்றாலத்தில் வர தண்ணியில் நிறைய மெடிசனல் எஃபெக்ட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனாலே சோப்பு ஷாம்பு எதுவுமே யூஸ் பண்ண நீங்கள் தேவையில்லை. இங்கே அலோடும் கிடையாது. ஒரு சூப்பரான குளியில் ஒரு 15 minutes மேலே நாங்கள் போட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். நாங்கள் குளிச்சுட்டு இருக்க டைம்லேயே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி அதிகமாக வரதை எங்களால் ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஒரு 20 minutes அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க போலீஸ் குளிக்கிற எல்லாரும் ஸ்டாப் பண்ணிவிட்டு வெளியே போக சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு தண்ணி இன்னுமே நிறையா வரும் அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் கிடச்சிட்டு போல். அதுக்கப்புறம் மெயின் ஃபால்ஸில் அன்றைக்கி நாள் குளிக்கவே விடலை அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டோம். லக்கிலி நாங்கள் மெயின் ஃபால்ஸில் குளிச்சுட்டு நெக்ஸ்ட் பிளேஸ் மூவ் ஆனோம். நெக்ஸ்ட் நாங்கள் போகிற பிளேஸ் தான் ஐந்தருவி. இந்த ஐந்தருவி குற்றாலம் மெயின் ஃபால்ஸ்லேருந்து ஒரு 4 kilometer தள்ளி இருக்குது. இதுக்கு எந்த பஸ் ஃபெசிலிட்டியும் கிடையாது. நீங்கள் ஆட்டோவில் தான் போய் ஆகணும். குற்றாலம் மெயின் ஃபால்ஸை தவிர வேறு எந்த ஃபால்ஸுக்குமே பஸ் ஃபெசிலிட்டி கிடையாது. நம்ம ஆட்டோ பிடிச்சா தனியாக ப்ரைவேட்டாக தான் போய் ஆகணும். இதுக்கு ஒரு 150 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அப் அண்ட் டவுன் பார்த்தீங்கன்னா 300 ஆகிடுது. நீங்கள் ஒரு 2 பேர் இல்லை 3 பேர் போனீங்கன்னா ஆட்டோவில் போகிறதுக்கு ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நாங்கள் 2 பேர் மொத்தம் ட்ராவல் பண்ணோம். ஐந்தருவி பொறுத்த வரைக்கும் கூட்டம் நிறையவே இருந்துச்சு. மெயின் ஃபால்ஸில் குளிக்கவில்லை அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு எல்லாருமே டேரெக்டாகவே 5 ஃபால்ஸ்க்கு வந்துட்டாங்க. இங்கே வர தண்ணி 5 கிளை மாதிரி பிரிஞ்சு விழுறதுனால இதுக்கு ஐந்தருவி அப்படின்ற மாதிரி பேர் வச்சுருக்காங்க. குளிக்க அலோவ் பண்ணுற பிளேஸ்லேயே பார்த்தீங்கன்னா தண்ணி ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக சூப்பராக வந்துட்டு இருந்துச்சு. லேடிஸ் ஜென்ஸ் சொல்லிட்டு தனித்தனியாக இருக்க எல்லா அருவிகளோட கிளைகளும் தண்ணி நல்லா சூப்பராக வந்துட்டு இருந்துச்சு. அதனாலே ஃபேமிலியாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஐந்தருவி குளிச்சுட்டு இருந்தாங்க. ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஐந்தருவியில் நாங்கள் குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். நாங்கள் கிளம்புற டைம் பார்த்தீங்கன்னா ஐந்தருவி ஆல்மோஸ்ட் கூட்டம் ஃபுல்லாகிடுச்சு.
குற்றாலம் ஃபால்ஸ்க்கு நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு போனீங்கன்னா ஒரு பிளேஸில் நின்று ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண அவசியம் இருக்காது. நீங்கள் கொஞ்ச நேரம் வெயிலில் நின்னாலே ஒரு ட்ரெஸ் காஞ்சிரும். நெக்ஸ்ட் ஃபால்ஸுக்கு ஈஸியாக ட்ராவல் பண்ணிக்கலாம். ட்ரெஸ் காயிற கேப்பில் நாங்கள் நொங்கு பதினி குடிக்கலாம் சொல்லிட்டு ஐந்தருவி பார்க்கிங்கில் நொங்கு பதினி குடிச்சிட்டு அடுத்து நாங்கள் பிளேஸ்க்கு மூவ் ஆனோம். நெக்ஸ்ட் நாங்கள் போகிற பிளேஸ் தான் பழைய குற்றாலம். இந்த பழைய குற்றாலம் ஐந்தருவிலேருந்து மறுபடியும் மெயின் ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டு அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 கிலோமீட்டர் வந்து தனியாக வேறு ரூட்டில் போகிற மாதிரி இருக்கும். பழைய குற்றாலம் போகிற ரூட்டும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அந்த மலையும் வானத்தோட கலரும் நடுவில் இருக்க மேகம் பார்க்கறதுக்கு செம்ம அழகாக இருந்துச்சு. ஐந்தருவிலேருந்து பழைய குற்றாலத்துக்கு போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் இந்த குற்றாலம் வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15-20 கிலோமீட்டர் ஆகும். ஸோ இதுக்கு எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா எங்களை ஆட்டோவில் ஒரு 400 ருபீஸ் கேட்டாங்க. ஸோ ஆல்ரெடி ஒரு 300 ப்ளஸ் இது ஒரு 400 சொல்லிட்டு 700 வந்து பேசணும். இந்த பழைய குற்றாலம் பார்க்கிங்லேருந்து ஃபால்ஸ் போகிறதுக்கு ஒரு 1 கிலோமீட்டர் கிட்ட நடந்து போகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஏற்றமான பகுதியாக தான் இருக்கும். ஒரு 10 நிமிஷம் நடந்து வந்தாலே நம்ம ஃபால்ஸ் ரீச் பண்ணிடலாம். நாங்கள் போனப்போ பழைய குற்றாலத்தில் தண்ணி பார்த்திங்கன்னா குளிக்கிற அளவுக்கு கரெக்டாக வந்துட்டு இருந்துச்சு. மே மாதம் 2024 வருஷத்தில் இந்த இடத்துல ஒரு பெரிய வெள்ளமே வந்து நிறைய பேர் வந்து அது வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. இப்போ கொட்டுற தண்ணியோட அவுட்லெட் பாருங்கள் எப்படி லெஃப்ட் சைடில் வந்து ஒரு பாதையாக போகுது. ஆனால் வெள்ளம் வந்தப்போ நம்ம நடந்து மேலே ஏறி வந்த பாதையிலே தண்ணி நிறைய போயிட்டு இருந்துச்சு. பெருசாக நிறைய கிளிப்பிங்ஸ் எதுவும் எடுக்காமல் இந்த ஃபால்ஸில் நாங்கள் ஒரு 1/2 மணி நேரம் கிட்ட ஜாலியாக என்ஜாய் பண்ணி குளிச்சுட்டு இருந்தோம். குற்றாலம் வர மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பார்த்தீங்கன்னா மெயின் ஃபால்ஸ், ஐந்தருவி, இந்த பழைய குற்றாலம் சொல்லிட்டு 3த்தையும் குளிச்சுட்டு போவாங்க. மார்னிங் ஒரு 11 மணி மேலே பார்த்தீங்கன்னா நல்லா மழை வர ஆரம்பிச்சிச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கிளியர் ஸ்கையோட அந்த ஹில்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ பாருங்கள் மழை எப்படியும் மறைச்சிருக்கு எல்லாத்தையும். பாண்டிய மன்னனால் உருவாக்கப்பட்ட இந்த கோயிலில் சிவன் லிங்க வடிவத்தில் காட்சியளிக்கிறாரு. பாண்டிய மன்னரோட கனவுல வந்த சிவன் ஒரு எறும்பு கூட்டத்தை வந்து ஃபாலோ பண்ணி அது எங்கே போய் முடியுதோ அந்த இடத்துல கோயில் கட்டதை சொன்னதா ஒரு ஹிஸ்ட்ரி சொல்கிறாங்க. வாரணாசி காசிலேருந்து கொண்டு வரப்பட்ட லிங்கத்தை வச்சு அதுக்கப்புறம் இந்த கோயிலை கட்டி முடிச்சிருக்காங்க. கோயிலிலே காசி புண்ணிய தீர்த்தம்னு ஒரு கிணறு இருக்குது. அதுலேருந்து அபிஷேகம் வந்து டெய்லி வந்து சாமிக்கு பண்ணுறதா ஒரு ஸ்பெஷல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தென்காசி கோயில் குற்றாலத்தில் இருக்க முக்கியமான ஃபால்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மதியம் ஒரு 12:30க்குள்ளே நாங்கள் சுற்றி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு லஞ்சுக்கு ஒரு சூப்பரான ஸ்பாட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். தென்காசிலேருந்து செங்கோட்டை போகிற ரூட்டில் இருக்கிற ரஹ்மத் ஹோட்டல் அப்படின்ற ஹோட்டலுக்கு தான் போகிறோம். தமிழ்நாடு கேரளா பார்டரில் இருக்கிறதுனால இந்த கடையை பார்டர் கடை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நிறைய கேரளா பீப்புள்ஸ் இங்கே வந்து சாப்பிட்டு போவாங்க. ஒரு 12:30 to 1 போயிட்டீங்கன்னா எந்த ஒரு ரஷ் இல்லாமல் சூப்பரான ஒரு சாப்பாடை சாப்பிட்டு வரலாம். சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டு நிறைய பேர் போய் சாப்பிட்டுட்டு ஓவர் ஹைப்டுலாம் சொல்கிறாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சூப்பரான சாப்பாடாக தான் இருந்துச்சு. தென்காசி இறங்கினதுக்கப்புறம் சாப்பாடு, ஆட்டோ எல்லா செலவும் சேர்த்திங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 700லேருந்து 1000க்குள்ளே நீங்கள் முடிச்சிடலாம் பட்ஜெட்டை. ஒரு 1 டே ட்ரிப் பிளான் பண்ணிங்கன்னா குற்றாலம் வரது பக்காவான ஸ்பாட்டாக இருக்கும். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட நான் வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.